இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். We have been united with Christ. வசனம் எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்கள், பழைய ஆதாமின் பாவம் இந்த மனுகுலத்துக்குள்ளாக வந்தது. அது ஒரு சுவாபமாகவே மாறிவிட்டது இல்லையா? அந்த பாவத்தின் மூலமாய் நம்மளுக்கு ஒரு பிரிவினை வந்து விட்டது. நாம் பாவத்தின் மூலமாய் தேவனுக்கு தூரமாக இருந்த நாம் கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் இரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் டிபிடி வெர்ஷனில் படிக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது உங்களை பாருங்கள், எல்லாம் புதிதாக இருக்கிறது. நீங்கள் முன்பெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் இருந்த போதிலும் இப்பொழுது இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக அவருக்கு மிகவும் இன்பமாய் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவில் நம் ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் புதிய மனிதனாக புதிதாக இருக்கிறது. என்ன புதிதாக இருக்குதுன்னா, முன்பெல்லாம் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்த போதிலும் இல்லை, இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக அவருக்கு மிகவும் இன்பமாய் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோமா. பாருங்க, இதனால் நம்ம மெய்யாகவே கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம கிறிஸ்துவுக்குள் இல்லாத போது தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் தகுதியற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். பாருங்கள், அன்புலாம் இருக்குது. தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. பாவம் ஒரு சாபமாக இருந்தது இல்லை, ஒரு பிரிவினை கொண்டு வந்தது, நம்மளை தூரமாக வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் இரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம தேவனை விட்டு விலகி செல்லும் போதெல்லாம் நாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது பாருங்கள், பாவம் உலகத்திற்கு வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் உலகத்திற்கு வந்தது. ஆனால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்போது நான் இனி தேவனை விட்டு விலகி செல்லவில்லை. ஹல்லேலூயா. பலர் நான் தேவனிடமிருந்து மிகவும் தூரமாக நான் ஃபீல் பண்ணுறேன், உணர்கிறேன் என்று சொல்லுவாங்கப்பாங்க. ஆனால் உண்மையாக அது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை தேவையாக இருக்குது. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். ஏன்னா அப்போது நம்ம அறிக்கை பண்ணணும்பாங்க, பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா, ஏன்னா நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் ஆண்டவரே. இப்போது நான் தேவனிடமிருந்து தூரமாக இல்லை, நான் என் பரலோக பிதாவிடம் இருந்து தூரமாக இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ அருகில் தெரியுமா? நம் கிறிஸ்து இயேசுவுடன் ஐக்கியமாக்கி விட்டோம். அந்த அளவில் நம்ம அவர்கிட்ட போயிட்டோம். ஆமென். அப்போ நம்ம ஆவியும் உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியும் இப்போ ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், எபேசியர் 1:3 பார்க்கலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று நாம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு நமது பதில் என்னவாக இருக்கணும் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாம் நமது பரலோக பிதாவை ஆசீர்வதிக்க தொடங்க வேண்டும், துதிக்க ஆராதிக்க தொடங்க வேண்டும். அவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கார் என்பதை நாம் அறிந்தவுடன் நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் அவர் திரும்ப நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால்தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அப்போ என்ன உபகாரங்கள்னா என்னது? நன்மைகள். என்ன நன்மைகள் மறவாதே? இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள், அந்த உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதித்திருக்கா பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீ மறக்காதே என்று தன் ஆத்மாவை நோக்கி சொல்லுகிறார். பாருங்க, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாம் இனி தேவனை விட்டு விலகி இல்லை, நம்ம தேவனை விட்டு தூரமாக இல்லை. ஏன்னா அவர் இரத்தத்தினால் நாம் சமீபமாயிருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார், ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த உறவு பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். பாருங்கள்,
இந்த அற்புதமான இந்த உறவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். தாவீது துதிக்கிற மாதிரி எந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டா. இது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? நம்ம நம்ம எப்படியோ இருந்த நாம், எங்கேயோ ஒரு பாவத்தில் சாபத்தில் இருந்த நாம், மரணம் தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்த நம்மை தன் சொந்த குமாரனை அனுப்பி இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு இன்றைக்கு தன் சொந்த பிள்ளைகளாய், குமாரர்களாய், குமார்த்தைகளாய் முத்திரித்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த தேவன், அவருடைய அன்பு இல்லை, அதை நினைத்து நம்ம துதிக்கணும் பாருங்கள், அவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாய் இருக்குது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை கேட்குற ஸ்லாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த தெய்வ திட்டத்தில் எங்களை வழிநடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் தேவனை விட்டு விலகி செல்லுகிற எந்த தருணமங்களும் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுவீராக அப்பா. அப்பா, இந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் எங்களை விலக்கி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் பரிசுத்த ஆவியானவரோடு எங்களை இணைத்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவரே அப்பா. பரிசுத்த ஆவியானோடைய வழி நடத்துதலில் ஆண்டவரே நாங்கள் வாழவும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.